பூரா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தாவேக ஆச்சரிய குறிகள் ஒரே ஹல்லுலியா மூட்ல இருந்தாங்க. எங்க தலைவர் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டாரு, இனிமே கிறிஸ்துவர்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் கன்ஃபார்ம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு நேர் எதிராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை புனித சேவியர் கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் அவர்கள் தேவாலயத்தில் நிகழ்த்திய உரை சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆச்சரியக்குரிய பங்க்சர் பண்ணி விட்டு இருக்கிறாரு. அப்படி என்னத்தான் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. நீங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்க மைனாரிட்டி ஓட்ஸ் மொத்தமா உங்க பாக்கெட்ல வந்து விழுந்துரும்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படிங்கறத இந்த காணொளி பார்த்தா புரியும். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வர போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. அது ரிலே ரேஸ் மாதிரி.